மருத்துவர் பாலாஜி இன்று உயிருடன் இருப்பதற்கு நோயாளி ஒருவரின் உறவினர்தான் காரணம் என்று கிண்டி அரசு மருத்துவமனை மருத்துவர் சுரேஷ்குமார் தெரிவித்துள்ளார். இன்னைக்கு தாக்கப்பட்ட மருத்துவர் உயிரோடு இருக்காருன்னா அதுக்கு முக்கிய காரணம் மக்களில் ஒருவராக இருக்கக்கூடிய ஒரு நோயாளியின் உறவினர் தான். அதாவது அந்த மருத்துவர் கொடூரமான முறையில் தாக்கப்பட்ட பக்கத்தில் இருந்த ஐவி ஸ்டாண்டை வச்சு அந்த அக்யூஸ்ட வேகமா அடிச்சதுனால தான் அவன் கத்தியை கீழே போட்டான். அந்த நோயாளியோட உறவினருக்கு இந்த மருத்துவ சமுதாயம் அவரும் ஒரு காமன் மேன் தான். இந்த மருத்துவ சமுதாயம் கையெடுத்து கூப்பி அவருக்கு மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. இன்னைக்கு பாலாஜி சார் உயிரோட இருக்காருன்னா அந்த மருத்துவர் அந்த நோயாளியோட உறவினர் தான் முக்கியமான காரணம். சென்னை கிண்டி அரசு பல்நோக்கு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மருத்துவர் பாலாஜியை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வபெருந்தகை நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மருத்துவமனைகளில் மருத்துவர்கள், நோயாளிகள், உறவினர்களின் பாதுகாப்பு குறித்து சட்டம் இயற்ற வேண்டும் என்று தெரிவித்தார். எல்லோருக்கும் சட்டம் என்பது சமம்தான். மருத்துவர்கள் தவறு செய்தார் அவர்கள் சட்டம் ஒன்று விட்டுற போறதில்லை. எல்லோருக்கும் சமம். இதில் சிறிய சிறிய பிரச்சனைகளை வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் நாங்கள் பேசி ஒரு சட்டமே இயற்றலாம். நோயாளிக்கும் நோயாளியுடைய உறவுகளுக்கும் என்ன பாதுகாப்பு, மருத்துவமனையில மருத்துவர்களுக்கு என்ன பாதுகாப்பு, இது ரெண்டத்தையும் நாம் விவாதித்து சட்டம் இயற்ற தேவைப்பட்டால் சட்டம் இயற்றலாம். சென்னை கிண்டி அரசு பல்நோக்கு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மருத்துவர் பாலாஜியை தமிழ்நாடு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழ்நாட்டில் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை நிலவுவதாகவும் மருத்துவர்களின் பாதுகாப்பை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் கூறினார். எந்த அளவிற்கு அரசாங்க மருத்துவமனைகள் கூடுதலாக சிறப்பாக சேவை செய்ய வேண்டும், மருத்துவர்கள் எந்த அளவிற்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதையும் நாம் கண்காணிக்க வேண்டும் என்பது எனது கருத்தாக இருக்கிறது. ஒரு நிகழ்வு நடந்த பின்பு அரசாங்கம் முயற்சிகளை எடுக்கிறது. இன்னைக்கு காவல்துறை, நேத்தே நான் சொல்லியிருந்தேன், ஒவ்வொரு மருத்துவமனைக்குள்ளேயும் காவல் டெஸ்க் இருக்கணும்னு. இன்னைக்கு காவல் பூத் இருக்கும், 10 காவலர்கள் அதுல இருப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். அது மட்டுமே தீர்வு கிடையாது. ஆயுதம் ஏந்திய போலீசாரும் காவல் பூத்துகள் மட்டுமே தீர்வு கிடையாது. மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும், மருத்துவர்களும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அதுதான் எனது கருத்தாக இருக்கிறது.